Hi viewers, welcome to Tamizha YouTube channel. நீங்கள் என்ன பார்க்க போறோம்னா கேழ்வரகை பயன்படுத்தி நம்ம அப்பா செய்ய போறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட். குழந்தைகளுக்கு எல்லாமே கொடுக்கலாம். இது சிம்பிளாவும் செஞ்சிரலாம் வீட்லயே. வெறும் 4 பொருள் தான். அந்த 4 பொருள் என்னன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிங்க. அப்பதான் நாங்கள் போற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்குலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துடும். வாங்க கேழ்வரகு அப்பா எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கேழ்வரகு மாவில் அப்பம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப்பு பேட்டா வெல்லம் திருவி வச்சுருக்கோம். இதே கிண்ணியால் கேழ்வரகு மாவு 1.5 கப்பு எடுத்து வச்சுருக்கோம். 10 ஏலக்காவை சர்க்கரை போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 2 கரண்டி இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கோம். அரை மூடி தேங்காவை திருவி வச்சுருக்கோம். இப்போ இதை இந்த பாத்திரத்தில் எல்லாத்தையும் போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் கேழ்வரகு மாவு எல்லாத்தையும் போட்டுடலாம். அடுத்ததாக வெல்லம், ஏலக்காவையும் சேர்த்துலாம். தேங்காய் பூ அடுத்ததாக சேர்த்துக்க போகிறோம். இட்லி மாவும் இது கூட சேர்த்து ஊற்றிக்கலாம். இப்போ இதை கரைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினோம். நிறையா ஊற்றிட்டா கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும். அதனால் நம்ம பிசைஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கணும். மாவு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். மாவு இந்த அளவுக்கு கரைச்சாச்சு. அதிகமாக இனிப்பு தேவையாக இருக்கவங்களுக்கு அதிகமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். நாங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். இப்போ மாவு கரைச்சாச்சு. இதை 10 நிமிஷம் ஊற வச்சிடணும். ஊற வச்ச பிறகு நம்ம வானல் எண்ணெயை ஊற்றி சுட்டுடலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ வானலை வச்சிடலாம். வானல் சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இந்த கரண்டியால் நம்ம மொண்டு ஊற்ற போகிறோம் மாவை. இப்படி ஒரு கரண்டிக்கு மாவு நடுவில் ஊற்றணும். சென்டரில் ஒன்றா தான் ஊற்றணும். அது எழுந்து மேலே வரக்குள்ளே தான் நம்ம திருப்பி போடணும். வெந்துடுச்சு. எடுத்துடலாம். பிளேட்டில் வச்சுட்டோம். திருப்பி போட்டதும் 2 நிமிஷத்தில் எடுத்துடலாம். வெந்துடும். ஏன்னா முதல்ல போடக்குள்ளே ரொம்ப நேரம் வெந்துடுது இல்லைங்களா. கொஞ்சம் அடி லைட்டாக பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை நல்லா இப்படி திருப்பி விட்டிங்கன்னா திரும்பிடும். இப்போ வெந்துடுச்சு. எடுத்துடலாம். ஏன்னா கேழ்வரகு மாவு வெல்லம் சேர்த்துருக்கறனால கொஞ்சம் லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம தான் அடியில் லைட்டாக கரண்டியை கொடுத்து திருப்பி விடணும். அதனால தான் சின்னதாக ஊற்றிக்கணும். உங்களுக்கு ஒன்றா ஊற்றும்போது தான் அது ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். திருப்பறத்துக்கும் நமக்கு நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். வெந்துடுச்சு. எடுத்துடலாம் பாருங்கள். கேழ்வரகு மாவில் அப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு எங்கள் தம்பி சொல்லுவாங்க. ஓகே, நம்ம இப்போ கேழ்வரகு அப்பம் செஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்ல போகிறோம். அக்கா தேசிக்கேன். இந்த தேசிக்கேன் சாப்பிட்றேன். ஸ்வீட்டாக நல்லா சுவையாக இருக்குது. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி இருக்குது? ஈவினிங் டைமில் பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எதுவும் செஞ்சு கொடுக்கலாம். விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
மேலும் இதே போல வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க எங்களோட தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க, அன்சப்ஸ்கிரைப் ஆகிடும். நம்ம இதே போல் அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். பாய்.